ஆஃப் தமிழ் டாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹர வீரமல்லு. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட இது வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர் நடிச்சிருக்க அவர் தான் மெயின் லீடு. அப்புறம் ஹீரோயின் நிக்கில் அகர்வால். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா த தமிழ் திரையுலகில் யார் நடிச்சிருக்கோம்னா நம்ம சத்யராஜ் சார். கட்டப்பா அப்படின்ற மாதிரி இந்த வீரமல்லுவில் வந்து அவர் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கட்டப்பான்ற கதாபாத்திரம் இல்லை, அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தலைவாசல் விஜய் அப்புறம் ஒன்று சின்ன சின்ன நடிகர்கள் நம்மளுடைய தமிழ் திரையிலேருந்து அந்த பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம், அந்த மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸோட படம் தான் இது. நிறைய மொழிகளில் வந்து தமிழ் தெலுங்கு அப்படின்ற நிறைய மொழிகளில் அவங்க பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இந்த படம் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ இந்த ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இந்த படத்தை பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா, நம்ம சொல்லுவோம்ல நம்ம சுதந்திரம். இப்போ நம்மளுக்கு எனக்கே வந்து அது தெரியாது. காந்தி அடிகள் இவங்களாம் போராட்டம் பண்ணாங்க, நாட்டுக்காக போராடினாங்க, நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றப்ப அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கும். போர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தது கிடையாது. நமக்கு முன்னோர்கள் தான் இந்த போர் பண்ணி நமக்கு இப்போ இந்த ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்மளை இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இதுதான் இருக்கும். என்னென்னா, சிறைப்பிடிக்கிற இந்த இந்து சமூக எப்படி சொல்கிறது, இந்து கலாச்சாரத்தையே, இந்த இந்து கலாச்சாரத்துக்கும் அவங்களாம் வந்து ஒரு முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆட்கள். இவங்க வந்து இந்த கலாச்சார முறைகளை வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த கலாச்சார முறைகளை அடக்கும் ஒரு முறையாக தான் முன்னிருந்த சந்ததிகள் சந்திச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆள வேண்டும், நம்ம பிராமணர் ஒரு சிவனை வந்து வழிபடக்கூடாது, எங்களோட இந்து முறைப்படி தான் நீங்கள் இருக்கணும், எங்களோட கடவுளை தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துருப்பாங்க. அது ஆணித்தரமாக வந்து நீங்கள் முஸ்லீமை தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. சிவனை இவங்க கும்பிட்றாங்க, இந்த வழிமுறைகள் நீங்கள் இது பண்ணக்கூடாது, நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களோட அடிமையாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க. இந்த அடிமையான ஒரு விஷயத்தெல்லாம் இருந்து மாற்றணும் அப்படின்றது தான் பவன் கல்யாணோட மெயின் ரோலாக இருக்கும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் சாரோட குருமார் நிறையா இருக்காங்க. சத்யராஜ் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இவருங்க இந்த குருமார்களை அழித்து விட்டால் இந்த சிவனுடைய இந்து மதங்கள் வந்து வளராமல் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பண்ணுறாங்க. பட் எங்கேயோ ஒரு விதை போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த விதையாக தான் பவன் கல்யாண் வந்து வராரு. அவரை வந்து எதிரிகள்லாம் போட்டு அடி பொழக்கிறாரு. யாரா அவன் அப்படின்றவங்க தெரிகிறப்ப தான் சத்யராஜியோட வளர்ப்பில் வந்து அவரோட சிஷியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிகிறது. ஸோ வந்து நாட்டில் நடக்கிற கெடுதல் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோனா அதுதானே, கெட்டது நடக்கிறப்ப அங்கே போய் ஃபைட் பண்ணி அங்கே நல்ல விஷயங்களை மாற்றுறது தான் ஹீரோட கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை பவன் கல்யாண் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கிடையில அந்த குருமார்க்கு இருக்கிற இடத்த எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் நிறைய நடக்குது. ஒரு டைமண்ட்ஸை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த ஆங்கிலேயர் அந்த வில்லன் வந்து சொல்கிறாரு, ஹீரோ வந்து அந்த நகையை கொள்ளையடிக்க போகிற மாதிரி போய் கொள்ளையடிக்க மீட்கிறாரு. இது பண்ணது கிடையாது. அந்த ஹீரோயின்ஸை நம்பி காதலில் விழுகிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் ஜெயிச்சிச்சா இல்லையன்றது கிளைமேக்ஸில் பாருங்கள். ஸோ வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த முந்தைய காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து ஒரு 250 கோடி வசூல்ன்றேன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக அந்த படம் இருக்குன்றது டைரக்டர் வந்து இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. ஸோ 250 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வசூலாக பெடுமா எப்படின்றது நேற்று தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, போக போக தான் தெரியும். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா இவங்க பார்க்குறப்ப தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்றது வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறப்ப, அது படமாக நம்ம பார்க்குறப்ப அது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பழைய அந்த இதெல்லாம் கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம ஜாலியாக சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த சந்தைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக இந்த திரைப்படம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசாக ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரிலாம் படம் கிடையாது. இது இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் அது அந்த சீன்ஸ்க்கு தேவை, கதைக்கு வந்து அது தேவைன்றதுக்காக அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலே வந்து ரொம்ப போர் அடிக்கிற படம் சுத்தமாக நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது.
எல்லாருமே வந்து அவர்களுடைய உழைப்பு போட்டிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கலாம். இந்த சில பேர் ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. படம் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு பாதி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் படம் வந்து கிடையாது. படம் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு வீரமல்லுவோ, நானும் ஒரு வீரமல்லுவோ ஆகணுன்ற மாதிரி ஒரு எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாட்டுக்காக போகிறப்ப எங்கே தப்பு நடந்தாலும் நம்மளும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சமூகத்தில் ஏற்படுற தவறுகளுக்கு எல்லாருமே இன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம்ல, அங்கே வந்து ஒரு குரல் கொடுக்கணுன்ற வந்து இந்த படம் ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்கும். கிளைமேக்ஸில் அழகாக ஒரு சின்ன பொண்ணு ஒரு வசனம் பேசியிருக்கும். கடவுளை வந்து நம்ம வழிபடுறதுனால மட்டும் தர்மம் கிடையாது, இதுவும் கிடையாது. தர்மம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு இது நடக்குது அப்படின்னா, தவறு நடக்குன்றப்ப நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கணும், நம்மளும் துணையாக நிற்கணும் அப்படின்னு அந்த ஒரு வசனம் சொல்கிறப்ப தான் அந்த இடத்துல பவன் கல்யாணம் மட்டும் அந்த எதிரிகளை ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த குழந்தையோட வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே தப்பு நடக்கிறப்ப அந்த மொத்த கெட்டவர்களையும் அந்த சுற்றி இருக்கிற எல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அவங்கள கொல்றாங்க. கொல்லி கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மீதிய படம் பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ரிவ்யூ தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா, என்னோடய மாடுலேஷன் இல்லை நான் இன்னும் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம்.